ஹாய் மீடியா செல்ல குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட 5வது பாகத்தை பார்த்த நிறைய பேர் எப்படா நீ 6வது பாகத்தை போடு அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நாம இப்போ இந்த படத்தை பார்க்க போறோம். அப்படி என்ன தாண்டா போடாது அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம 2014 வந்த ராங் டர்ன் படத்தோட 6வது பாகத்தை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. கதை சொல்ல நானும், அதை கேட்டு ரசிக்க நீங்களும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணும் பையனும் காட்டுக்குள்ள சைக்கிளை ஓட்டிக்கிட்டே வராங்க. தன்னோட லவ்வர் கிட்ட நம்ம எங்க போறோம் அப்படின்ட்டு அவன் கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு, நான் என் ஃபேமிலி கூட இங்க ஒரு முறை வந்திருக்கேன். அப்போ ஒரு சூப்பரான விஷயத்த நான் பார்த்தேன். அதை உனக்கும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை இங்க கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்றான். அப்படி என்னத்தை தான் கண்டுபிடிச்சாலும்னு அவ கூட போகும்போது தான் தெரியுது, அந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு நீரூற்று ஒண்ணு இருந்திருக்குது. ஆனா அது நாம நினைக்கிற மாதிரி சாதாரண ஊற்று கிடையாது. அந்த ஊத்துல இருக்க தண்ணி வெது வெதுன்னு இருக்குது. அதை பார்த்துட்டு இவன் உடனே அந்த தண்ணிக்குள்ள இறங்கிடுறான். இப்போ இந்த 2 பேரும் அந்த ஊத்துல குளிக்கிறத ஒரு சைக்கோ ஒருத்தன் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். குளிச்சு முடிச்ச 2 பேரும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ பக்கத்துல வந்த லவரோட சைக்கிள் மட்டும் தான் வந்துட்டு இருக்குது. எங்கடா ஆளை காணுமே அப்படின்ட்டு பதறி போன அந்த பொண்ணு காய்ச்சல் முடிச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது அவன் நிக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல அவனோட சவுண்ட் கேக்குது. அறக்க பறக்க ஓடி போய் பார்த்தா தன்னோட லவ்வர் ரத்த காயத்தோட கீழே கிடக்குறான். என்னாச்சு ஏதாச்சுன்னு அவங்க கிட்ட பதட்டத்தோட அவன் விசாரிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பக்கத்துல இருக்க ஒரு மரத்துல ஒரு அம்பு ஒண்ணு வந்து சுருக்குது. நம்ம இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, வா ஓடி போலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கதிரை அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. அப்போ ஒரு ஷார்ப்பான அம்பு ஒண்ணு தன்னோட லவ்வரோட ஒரு கண்ணத்துல குத்தி அடுத்த கண்ணம் வழியா வெளில வந்துருது. லவ்வர் தான் செத்து போயிட்டான், நாமளாவது எப்படியாவது தப்பிப்போம் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு இவளும் ஓட ஆரம்பிக்க ஒரு ஷார்ப்பான இரும்பு கம்பிய அந்த பொண்ணு ஓடி வர அந்த திசையில வச்சிடறானுங்க. அவ கண்ணுல குத்தி அப்படியே பாதி மண்டிக்கு உள்ள போயிடும் பாருங்க. என்னடா இந்த அளவுக்கு கொலை பண்றானுங்க, அதை இப்படி எல்லாம் காட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு நிமிஷம் அப்படியே திக்குன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட தலையை அப்படியே தனியா வெட்டி அவன் லவருக்கு பக்கத்திலே போட்டுறானுங்க. இந்த சீனை பார்த்து யாராவது பயந்துருந்தீங்கன்னா உங்க பேரை கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்ப சீனை கட் பண்ணா கார்ல போற ஒரு 3 பேரை காட்டுறாங்க. காரை ஓட்டுறவன் இந்த படத்தோட ஹீரோ, பக்கத்துல இருக்கிறது ஹீரோயின், பின்னாடி உட்காந்துருக்கவ ஹீரோவோட ஃப்ரெண்டு. இப்ப இந்த 3 பேரும் எங்க போறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவை ஒருத்தவங்க தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னோட உண்மையான ஃபேமிலி எங்க இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ இப்ப அங்க போயிட்டு இருக்கான். கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு இருக்க அந்த இடத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா அது ஒன்றும் வீடு கிடையாது, அது ஒரு ஹோட்டல். அப்படி அந்த ஹோட்டல்ல நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க. அதுல ஒரு வயசான லேடி ஒருத்தவங்க ஒரு ஃபோர்க்கை ஒண்ணு கீழே போட்டுறாங்க. அந்த ஃபோர்க்கை எடுத்த ஒருத்தன் அவங்க தட்டுலயே குத்தி வச்சுட்டு போயிடுறான். இந்த பொறுக்கி பையோட பேரு ஜாக்சன். இவன் தான் இந்த இடத்துக்கு ஓனர். கட் பண்ணா நம்ம ஹீரோட 3 ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு கார்ல வந்துட்டு இருப்பாங்க போல. அவங்களோட கார் டயர் பஞ்சர் ஆனதும் ஒருத்தன் ஸ்டெப்னியா மாத்திட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் அதை கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வீடியோ எடுக்கிறது தான் பொழப்பே, எப்ப பார்த்தாலும் இதே வேலையா தான் இருப்பான். சோ நாம இவனை கேமராமேன் அப்படின்ட்டு வச்சுக்குவோம். கட் பண்ணா சாலி அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம ஓனரோட லவ்வர். இன்னைக்கு மட்டும் நீ நீயே 6 முறை செக் பண்ணிருக்கிற, இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அவன் சொன்னதும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் எப்போ வருவான், அது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டுட்டு கண்டிப்பா அது எனக்கு வேணும், எனக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குமே அது வேணும் அப்படிங்கிற மாதிரியும் அவன் சொல்றா. ஆனா யாருக்கு என்ன வேணும் அப்படிங்கறத இவன் சொல்லல. அதே நேரத்துல நம்ம எல்லாருக்கும் அதுதான் நல்லது அப்படின்ட்டு சொல்றா. அதுவும் யாருன்னு தெரியல. இப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஓனரோட லவரும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறத பார்த்துட்டு இவங்களை பார்க்கும்போது ஒரு நார்மலான கப்பல் மாதிரி இல்லையே அப்படின்ட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னதும், டேய் வாயை மூடுறா, அவங்க ஒன்னும் லவர்ஸ் எல்லாம் கிடையாது, 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படின்ட்டு சொல்றான். அதை கேட்ட அவன் மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. அவனுங்க மட்டும் இல்ல, கூடவே சேர்ந்து நானும் ஷாக் ஆயிட்டேன். ஸ்டார்டிங்ல அவங்க 2 பேரையும் காட்டும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சோ இந்த 2 பேரும் லவர்ஸா இல்ல அண்ணன் தங்கச்சி அப்படிங்கறத கிளியர் பண்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் இந்த ஊர்ல அண்ணன் தங்கச்சி எல்லாம் கிஸ் பண்ணிப்பாங்க, சோ நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது அப்படின்னு ஓனரோட லவ்வர் நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு அங்க இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் சொல்லி முடிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த இடத்த பார்த்து பயந்து போன அந்த பொண்ணு நம்ம இங்கதான் தங்கணுமா அப்படின்ட்டு கேக்குறா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினக்கா கூட அதே தான் சொல்றா. இந்த இடத்த பார்த்தாலே ஏதோ சந்திரமுகி பங்களா மாதிரி எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், சரி ஓகேடா அதெல்லாம் இருந்துட்டு போகட்டும், இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாம்னு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அவன் ஃப்ரெண்டு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கொஞ்ச நாள் தங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாங்கிற மாதிரி அவன் சொல்றான். இந்த இடத்தோட ஓனர்னு ஒருத்தன் சொல்றோம் இல்லையா, அந்த ஓனரும் நம்ம ஹீரோவும் அண்ணன் தம்பிங்க போல. சோ உன்னோட பாகத்தை மட்டும் நீ வித்துட்டு எங்க கூட சேர்ந்து வந்துரு அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட அவன் ஃப்ரெண்டு சொல்றான். ஹீரோ கிட்ட அவன் ஃப்ரெண்டு சொன்னதும், இத பாரு மச்சான், எனக்கு வேற வீடு கிடையாது, சோ எனக்கு போறதுக்கு வேற வழியும் கிடையாது, கொஞ்சம் பொறுமையாயிரா, நான் என்ன பண்ணலாம்னு சொல்றேன் அப்படின்ட்டு அவன் சொல்லி முடிச்சிடறான். சரி இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் இருக்க, இந்த ஹோட்டலை காட்டும்போது ஒரு வயசான லேடியை காட்டாங்க இல்லையா, அந்த வயசான லேடி ஒரு ரூம்ல இருக்கும்போது அந்த ரூமோட கதவை யாரோ தட்டுறாங்க. இந்த வயசான லேடிக்கு அந்த ஓனர் மேல ஒரு கண்ணு. சோ அவன் தான் வந்திருக்கான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஹாய் ஹேண்ட்ஸம், ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறக்கிறா. ஆனா அந்த கதவுக்கு பின்னாடி யாருமே இல்லாத பார்த்துட்டு இவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இந்த ஹோட்டல்ல இருந்து இன்னைக்கு அவங்க வெக்கேட் பண்றாங்க போல. சோ ட்ராலி ஃபுல்லா அவங்களோட எல்லா லக்கேஜையும் தூக்கி அள்ளி போட்டுக்கிட்டு நம்ம ரூம் கதவை தட்டினது யாரா இருக்கும் அப்படிங்கிற நடுக்கத்துல அப்படியே பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த வராண்டாவில இருக்கிற ஒரு போன் ஒண்ணு ரிங் ஆகுது. இப்ப கூட அந்த ஓனர் தான் கால் பண்றானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஹே ஜாக்சன் எங்க இருக்க, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு சீக்கிரம் வா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவங்க கத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த போனோட
ஆப்போசிட்ல இருந்து எந்த குரலுமே வரல. அந்த போனை வச்சுட்டு திருப்பி பார்க்கும்போது தூரத்துல ஏதோ ஒண்ணு அசையற மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அசையாம அப்படின்னு நிக்கும் போது ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வந்த ஒரு கோடாலி அவங்க நெஞ்சில குத்தி அப்படியே அவங்களை அலேக்கா தூக்கிட்டு போய் ஒரு செவுத்துல வச்சு அமைக்கிறது. ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிச்சு கீழே ஊத்தி ஓடிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஆயமா எதிர்பார்த்த ஓனர் அங்க வந்து அவங்க கழுத்தை பிடிச்சி ஒரே திருவு. அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த சுத்தி ஏகப்பட்ட சிரிப்பு சத்தம் கேக்குது. டேய் செத்த அமைதியா இருங்கடா, அதான் முடிச்சிட்டல, நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு இவன் சொன்னதும் அந்த சிரிப்பு சத்தம் அப்படியே அடங்கி போயிடுது. கட் பண்ணா பசங்க எல்லாரும் தூங்குறதுக்காக ஒரு ரூமுக்கு போறாங்க. அந்த இடத்த பார்த்த எல்லாருக்கும் தலை சுத்த ஆரம்பிச்சிருது. எப்படா நாம இங்க தூங்குறது அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு கண்ணாடி போட்ட ஒருத்தன் ஒரு படிக்கட்டு வழியா கீழே இறங்கி போயிட்டு இருக்கும் போது தண்ணி வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு கலகலன்னு ஓடி போய் கண்ணாடியை கழட்டி கீழே போட்டுட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து ஜாலியா குதூகலமா இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இந்த ஓனரோட சிஸ்டர் பார்த்துட்டு செம்ம கடுப்புல அந்த இடத்த விட்டு போறா. கட் பண்ணா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கும் அவன் லவ்வருக்கும் ஒரு சூப்பரான ரூமை இந்த ஓனர் பைய அலாட் பண்ணி கொடுக்குறான். அப்ப கூட உனக்கு சின்னதா ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம நான் ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, சோ எல்லாமே எனக்கு பெஸ்டா தான் இருக்கணும், அதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனிச்சுன்னு வச்சுக்கோயேன் உனக்கு அவ்வளவுதான் அப்படின்ட்டு ஒரு மாதிரியா பேசினதும் செம்ம கடுப்பான ஓனரு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. ஹீரோவுக்கு ஏதோ ஒரு டேப்லெட்டை ஹீரோயின் கொடுக்குறா. ஆனா அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத யாரும் சொல்லல. இந்த ஓனர் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு காட்டுக்கு நடுவுல போய் இங்க இருக்கிற எல்லா வீணா போன விளங்காத பசங்களும் இங்க வாங்கடா அப்படின்ட்டு சொன்னதும் நம்ம 4th and 5th பார்ட்ல பார்த்த அதே 3 சைக்கோங்க அங்க வருது. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணும் பையனும் சைக்கிள்ல வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப ரொம்ப கொடூரமா கொன்னீங்க, சோ அதோட நிறுத்திக்கோங்க, என்னோட பிரதரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இங்க வந்திருக்காங்க, அவங்கள எக்காரணத்தை கொண்டு நீங்க எதுவும் பண்ணக்கூடாது, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அப்படின்ட்டு இவன் திரும்ப திரும்ப கேட்டதும் இவன் பேசினதை கேட்டு கோவப்பட்ட ஒரு பொம்பளை சைக்கோ இவனுக்கு பக்கத்துல இருந்த ஒரு மரத்து மேல அம்ப விடுது. அந்த அம்பை எடுத்து ரெண்டா முறிச்சு போட்டுட்டு அந்த சைக்கோ கிட்ட வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போறான். அங்க இருந்த மத்த 2 சைக்கோங்களும் இந்த 2 பேரையும் சமாதானப்படுத்தி அந்த இடத்த விட்டு தனித்தனியா போயிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயினக்கா குளிச்சுட்டு ரூம்ல வந்து உட்காரும் போது அவ இருக்கிற அந்த ரூமுக்கு மேல ஒரு வித்தியாசமான சவுண்ட் வர்றதை கேட்டுட்டு இவன் அந்த சத்தம் கேட்கிற இடத்த நோக்கி போறான். இப்போ அடுத்ததா ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டே இருப்பான் இல்லையா, அந்த கேமராமேனுக்கும் கண்ணாடி போட்ட ஒருத்தனுக்கும் ஒரு ரூம் கொடுத்துருக்கானுங்க. அங்க இருக்கிற ஒரு உயரமான இடத்துல அந்த கேமராவை வச்சுட்டு இந்த 2 பேரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா விளையாண்டுட்டு இருக்கானுங்க. இப்போ அந்த சீனை அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவ தன்னோட லவர் கூட ஷாப்பிங் போயிட்டு வரும்போது தொலைஞ்சு போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக காணவில்லை அப்படின்ட்டு போஸ்டர் எல்லாம் அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த போஸ்டரை பார்த்த இந்த 2 பேரும் என்னடா இவ்வளவு பேர் காணா போயிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நிக்கிறாங்க. அப்போ அங்க வந்து ஒரு ஷெரீஃப் ஒருத்தர் ஒரு வயசான கிழவிய நம்ம ஓனர் போட்டு தரலாம் இல்லையா, அவங்க காணாம போயிட்டாங்கன்னு ஒரு போஸ்டரை விட்டுறாரு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த 2 பேரோட கையிலையும் போஸ்டரை கொடுத்து இவங்களை எங்கேயாவது பாத்தீங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்றானா, நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்தா எங்களுக்கு ரிவார்டு கொடுப்பீங்களா, இது மூலமா எங்களுக்கு நிறைய காசு கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்டதும் அவளை மேலே எங்கேயும் ஒரு பார்வையை பார்த்துட்டு ஷெரீஃப் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஓனர் பையன் வீட்டை எல்லாருக்கும் சுத்தி காமிச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஆதி காலத்து வில்லு ஒன்று இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அதை எடுத்து கையில வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு இந்த ஓனர் பையன் இந்த வில்லு நம்ம தாத்தாவோட தான், அந்த காலத்துல நம்ம தாத்தா வேட்டைக்கெல்லாம் போவார் அப்படின்ட்டு அவன் சொன்னதும் அந்த வில்ல எடுத்து நம்ம ஹீரோ அப்படியே வெறுங்கையால இழுத்து பாக்குறான். எப்பா டேய் இது என்னடா இவ்வளவு ஹார்டா இருக்கு அப்படின்ட்டு அவன் சொல்ல, சரி அதை தூக்கிக்கிட்டு என் கூட வா அப்படின்னு வில்லோட சேர்த்து அம்பையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக ஒரு காட்டுக்குள்ள இந்த ஓனர் பைய ஹீரோ கூட்டிட்டு வரான். அந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவுல 2 மரத்துக்கு மேல ஒரு ரணகொடூரமான வீடு மாதிரி ஒண்ணு இருக்கிறத காட்டுறான். அதை பார்த்த நம்ம ஹீரோ கொஞ்சம் பயத்தோட நம்மள தவிர இங்க வேற யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு கேக்குறான். நம்மள தவிர கண்டிப்பா இங்க வேற யாராவது இருக்கலாம், அப்படி இல்லனா இங்க வேற ஏதாவது கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துல இருக்கிற படியில ஏறி 2 பேரும் மேல போயிட்டு இருக்காங்க. எப்படி வேட்டையாடுறதுங்கிறத நான் உனக்கு கத்து தரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோட கையில ஒரு வில்லம்ப கொடுத்து எப்படி வேட்டையாடணும் அப்படிங்கறத அங்க வந்து ஒரு மானை வச்சு அவன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்போ இவங்க இருக்கிற ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு ஷெரீஃப் ஒருத்தர் கார்ல வந்துட்டு இருக்காரு. அவர் வந்துகிட்டு இருக்க ரோட்டுக்கு நடுவுல ஒரு மரம் கிடக்கிறத பார்த்துட்டு எவன்டா குறுக்க மரத்தை போட்டு வச்சது அப்படின்ட்டு இவர் பார்த்துட்டு இருக்கும்போது காட்டுக்கு நடுவுல ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. அங்க என்ன நடக்குதுங்கிறத பாக்குறதுக்காக ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போறாரு. கட் பண்ணா இந்த பக்கம் அந்த மானை குறிபாத்தி இவன் அம்பு விட்டதும் காட்டுக்குள்ள போனா அந்த ஷெரீஃபோட வயித்துல போய் அந்த அம்பு சொருகுது. குறிபாத்தது என்னவோ மானை தான், ஆனா எப்படா இவர் மாட்டினார் அப்படின்ட்டு பார்த்தா நாம நினைச்ச மாதிரி அந்த மானை தான் இவன் குறிபாத்து அம்பு விட்டு இருக்கான். அந்த ஷெரீஃபோட வயித்துல அம்பு விட்டது அந்த வீணா போன ஒரு பொம்பளை சைக்கோ தான். அந்த ஷெரீஃபும் அந்த பொம்பளை சைக்கோவை சுடுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா அவர்கிட்ட தப்பிச்சு அங்கேயும் ஓடி போன அந்த பொம்பளை சைக்கோ ஷெரீஃபோட புறமண்டைய குறிபாத்து ஒரு அம்பு விட்டதும் மண்டைய பொழந்துக்கிட்டு வாய் வழியா வெளில வந்துருது. அப்படியே இந்த பக்கம் அரைகுறையா செத்து கிடக்குற அந்த மானை மொத்தமா போட்டு தலை சொல்லி ஹீரோவோட கையில ஒரு கத்தியை கொடுத்து அந்த ஓனர் அனுப்புறான். வழியில அப்படியே தோண்டு போய் கிடந்த மானு இவன் பக்கத்துல வந்ததும் அப்படியே கஷ்டப்பட்டு தன்னோட தலையை தூக்கி அப்படி காட்டுது. பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு அப்படிங்கறத கூட பார்க்காம அந்த மானோட கழுத்துல ஒற்றைய கிளியா கிழிச்சு அதை அதே இடத்துல போட்டு தள்ளிடுறான். மானை கொண்டுட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த காட்டுக்குள்ள போன ஹீரோவை தேடி அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கான். அந்த செத்து போன மானை அங்கேயே போட்டுட்டு தான் போயிருப்பானுங்க. அந்த மானை பச்சையா ஒருத்தன் அப்படியே கடிச்சு திங்கிறத பார்த்துட்டு என்ன குடும்ப சரவணா இது அப்படின்ட்டு அப்படியே பேயறிஞ்ச மாதிரி பார்த்துட்டு நிக்கிறான். இவன் பாக்குறது அந்த சைக்கோ பார்த்துட்டு இவனை போட்டு தலை பின்னாடியே துரத்திட்டு ஓடி வருது. பின்னங்கால
ஆளு போடியில் அடிக்க தலை தெறிக்க ஓடி போன இவன் நம்ம ஹீரோ மேல இடிச்சு 2 பேரும் உருண்டு பிறண்டு ஒரு முள் வேலையில போய் மாட்டிக்கிறானுங்க. அவன் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்து ஒரு பெட்ல படுக்க வச்சு அந்த ஓனர் பையன் இருக்கான் பாருங்க, அவனோட லவர் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோயினாவுக்கு செம்ம கோவம் வந்து அவனை ஒரு பார்வை பாக்குறாங்க. ஐயோ காளியாத்தா, இவன் நம்மள கண்ணாலே எரிச்சிருவா போலயே, நான் கிளம்புறேன்டா சாமி அப்படின்னு அந்த ஓனரோட ஆள் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. அத இந்த ஓனரோட லவர் அப்படியே மறைஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இன்னைக்கும் நடக்காம போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கமான பார்வையோட பாத்துட்டு நிக்கிறா. கட் பண்ணா அந்த சைக்கோ கிட்ட இருந்து ஒருத்தர் தப்பிச்சு ஓடி வந்தான் இல்லையா, அவனுக்கு அந்த சைக்கோட ஞாபகமாவே இருக்குது. இவன் அதை நினைச்சு ரொம்ப ரொம்ப பயத்துல இருந்துட்டு இருக்கும்போது அந்த கேமராமேன் ஒருத்தர் இருக்கா இல்லையா, இவன் பயந்து நடிக்கிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்துக்கிட்டு இவனை செம்மையா கலாச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் அவன் லவ்வர் சேர்ந்து குளிச்சிட்டு இருக்கும்போது அதையும் போய் வீடியோ எடுத்து அவங்க 2 பேரையும் செம்மையா கலாச்சிட்டு இருக்கான். அப்படியே நாலா பக்கமும் சுத்தி சுத்தி வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அந்த சைக்கோ இருக்கிறத இவன் கேமரா வழியா பாக்குறான். ஐயோ என்ன கொடுறடா அது அப்படின்ட்டு இவன் வீடியோ எடுத்த அந்த பக்கத்துல அந்த கேமராவை எடுத்துட்டு வெறுங்கனால பாக்குறான். ஆனா கேமராவில பாக்கும்போது தெரிஞ்ச சைக்கோ இப்ப அந்த இடத்துல இல்ல. கட் பண்ணா பொழுது விடியுது. நம்ம ஹீரோ அடிக்கடி ஒரு மாத்திரை எடுத்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த மொத்த மாத்திரையையும் அப்படியே எடுத்து ஒரு சிங்குக்குள்ள போட்டுறான். அந்த டேப்லெட்டை எதுக்காக இவன் போட்டான், இப்ப எதுக்காக அதை மொத்தமா தூக்கி கீழே போடுறான் அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. கட் பண்ணா இவனுக்கு எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவனோட லவர் கிட்ட நீ இங்கவே என் கூட இருந்து பிசினஸ் பண்ணு, கண்டிப்பா உன்னால நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இல்ல எனக்கு வேண்டாம், இதெல்லாம் எனக்கு சுத்தமா ஆகாது அப்படின்ட்டு நம்ம தலைவன் அந்த இடத்த விட்டு கிளம்ப ட்ரை பண்றான். அப்ப அவனோட லவர் இத பாரு, நமக்கு நிறைய காசு தேவைப்படுது, எனக்கு இங்க இருந்து வர விருப்பம் இல்ல, நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்றான். கண்டிப்பா என்னால இங்க இருக்க முடியாது, நான் திரும்ப சிட்டிக்கு போகத்தான் போறேன் அப்படின்ட்டு லவர் கூட அவன் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவளோட பேக தெரியாதனமா கீழே தட்டி விட்டுறான். இந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு சில பொருளை எடுத்து அந்த ஹேண்ட் பேக்ல வச்சிருப்பா போல. இவன் ஹேண்ட் பேக் தட்டி விட்டதும் உள்ள இருந்த எல்லா பொருளும் கீழே விழுந்துருது. இதை ஏண்டி நீ திருடி வச்சிருக்க திருட்டு நாய் அப்படின்ட்டு அவளை கண்ணா பின்னாடி திட்டிக்கிட்டு இருக்கும்போது, நீ போடா பொறுக்கிடாயே, கிட்டத்தட்ட இதோட மதிப்பு 2 லட்சத்துக்கு மேல இருக்கும், கண்டிப்பா நான் போகும்போது இதை எடுத்துட்டு தான் போவேன் அப்படின்ட்டு அவ சொன்னதும் இந்த பொறுக்கி பயலுக்கும் பணத்தை மேல ஆசைப்பட்டு அவ கூட சேர்த்து இவனும் திருட ஆரம்பிக்கிறான். அப்பதான் அங்க இருக்கிற ஒரு ரகசிய அறைய பார்த்துட்டு அங்க ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கறத பார்க்க 2 பேரும் அதுக்குள்ள போறாங்க. அந்த ரகசிய அறைக்குள்ள இன்னொரு அறை ஒண்ணு இருக்குது. எனக்கு உள்ள போக பயமா இருக்குது, நாம உள்ள போகணுமா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேக்குறா. விலை மதிக்க முடியாத நிறைய பொருள் அங்க இருக்க வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் நமக்கு கிடைச்சது நம்ம பெரிய பணக்காரன் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னதும், ஐயோ பயமாவது மண்ணாங்கட்டியாது, வா உள்ள போகலாம் அப்படின்ட்டு அந்த கதவு திறந்து உள்ள போன 2 பேரும் அப்படியே வாயை பொளந்துக்கிட்டு போறாங்க. ஏன்னா அந்த இடம் பாக்குறதுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது. பாக்குறதுக்கு வித்தியாசமான ஒரு சேர் மாதிரி ஒண்ணு இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த பயலுக்கு எதுக்காக இந்த மாதிரி ஒரு சேர் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு டவுட் வருது. அந்த சேர் இருக்குங்கிறத நானே உனக்கு செஞ்சு காட்டுறேன் அப்படின்ட்டு இந்த பொண்ணு ஓடி போய் அதுல அழகா உட்காந்துக்கிறா. அட கடவுளே, அதுக்காக தான் இதுவா அப்படின்ட்டு அந்த பொண்ணும் இந்த பொறுக்கி பயிலும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. ஓனரோட லவர் ஊத்திருக்கா இல்லையா, இவங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு அவ ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்கிறா. அப்போ முகமூடி போட்ட ஒரு 3 பேர் அங்க வந்து ஒரு சின்ன சைஸ் சேலை ஒண்ணு அங்க இருக்குது. அதை எடுத்த ஒருத்தன் இந்த பயலோட தலையிலேயே ஒரே போடு. அவன் அரகுற மயக்கத்துல கீழே விழுந்ததும் அந்த சேர்ல படுத்திருந்த அந்த பொண்ணோட காலை 2 சைக்கோங்களும் சேர்ந்து அப்படியே ரணகுடரமா 2 பக்கமும் இழுக்குதுங்க. அவளோட காலை மட்டும் தனியா எடுத்து ஒரு சைக்கோ தின்னுகிட்டு இருக்குது. அவ காலை தனியா எடுத்ததும் அவ அதே இடத்துல செத்து போயிடுறா. அரகுற மயக்கத்துல கிடக்கிறவனையும் அடிச்சு அதே இடத்துல கொல்லலாம் அப்படின்ட்டு அதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. அப்போ அந்த ஓனரோட லவர் அங்க வந்து இந்த இடத்தையே நீங்க அவமதிச்சிட்டீங்க, இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை நீங்க செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்ட்டு காட்டு கத்து கத்தி அந்த 3 சைக்கோவையும் அங்க இருந்து கிளப்பி விட்டுறா. அதுக்கப்புறம் அடிபட்டு கிடந்த இவனை அப்படியே அள்ளிக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சு அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விட்டுட்டு அவன் கூட ஹாப்பியா இருக்கிறதுக்காக இவன் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஓனர் அங்க வந்து, நீ இப்ப இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ நினைச்சதே இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா நடக்கும், சோ நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், இப்போ நீ இவனை போட்டு தள்ளிடுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு தலகாணி தூக்கி அவன் மேல வச்சு அந்த தலகாணி மேல இவ ஏறி உட்காந்து அவனை ரணகூடரமா இந்த கொலகாரி கொலை பண்றா. கட் பண்ணா நம்ம கேமராமேன் இருக்கான் இல்லையா, அவன் ரூமுக்கு போறதுக்கான சாவியை தேடிட்டு இருக்கும்போது அந்த ரகசிய அறைக்குள்ள போன நம்ம ஹீரோட ஃப்ரெண்டையும் அவனோட லவரையும் போட்டு தள்ளானுங்க இல்லையா, அந்த 2 பேரும் இந்த இடத்த விட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பான் போல. ஆனா அவங்களோட பேக் 2 கீழே இருக்கிறத பார்த்துட்டு இங்க என்னடா நடக்குது அப்படிங்கிற ஒரு டவுட்டோட திரும்பும் போது அந்த ஓனரோட லவர் அந்த 2 பேர்கிட்டயும் நம்ம ஹீரோ இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு கேக்குறான். நாம எல்லாம் யாரு அப்படிங்கறத இன்னைக்கு உங்ககிட்ட காட்ட போறோம். சோ இன்னைக்கு நைட்டு நீ மட்டும் எங்க கூட தனியா வரணும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ உங்ககிட்ட இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கிறத இந்த கேமராமேன் பைய ஒளிஞ்சு நின்னு கேட்டுறான். அந்த 2 பேரும் சொன்ன மாதிரி அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ கூட்டிக்கிட்டு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள 3 பேரும் போறாங்க. அப்படி அவங்க அந்த காட்டுக்குள்ள போக அவங்களுக்கு பின்னாடியே இந்த கேமராமேனும் ஃபாலோ பண்ணிட்டு போறான். தங்களோட ஃபேமிலி இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோவை கூட்டிட்டு போயிடறானுங்க. அங்க போய் பார்த்தா நம்ம இது வரைக்கும் பார்த்த சைக்கோங்க மாதிரி ஏகப்பட்ட சைக்கோங்க இருக்குதுங்க. அந்த ஓனர் பைய தன்னோட லவ்வருக்கும் ஹீரோவுக்கும் குடிக்கிறதுக்காக ஒரு பழங்காலத்து ட்ரிங்க கொடுக்குறான். அதை குடிச்ச நம்ம ஹீரோக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தலை சுத்த ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு ஷாக்கான ஹீரோ இதுங்கெல்லாம் யாரு அப்படின்ட்டு கேக்குறான். இவங்க எல்லாமே நம்மளோட ஃபேமிலி தான், பல வருஷ காலமா இந்த காட்டுக்குள்ளதான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் என்னாச்சு, ஏன் பாக்குறதுக்கு இவ்வளவு கோரமா இருக்காங்க அப்படின்ட்டு அவன் கேட்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட பிளட் எல்லாம் கெட்டு போச்சு, சோ பல தலைமுறைகளா நம்ம எல்லாம் இப்படிதான் இருந்துட்டு இருக்கோம், இப்படியே போனா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நம்ம தலைமுறையே இல்லாம போயிடும்,
ஆயிடும். சோ இதுக்கப்புறம் பிறக்க போற ஜெனரேஷன் ஆகுது பாக்குறதுக்கு நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை தேடி கண்டுபிடிச்சு இங்க வர வச்சிருக்கிறதா அவன் சொல்றான். அசுத்தமான இவங்க ரத்தத்தை நான் எப்படி சுத்தம் பண்றது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்டதும் அந்த ஓனரோட லவரு நம்ம ஹீரோக்கு ஒரு கிஸ் கொடுத்துறா. இதை எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று பார்த்த நம்ம கேமராமேன ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு ஒரே அடி அடிச்சு மண்டையை பொழந்தலான்னு அவன் ஏந்திரிக்கும் போது அவனுக்கு பின்னாடி வந்த ஒரு சைக்கோ அவன் அப்படியே குண்டு கட்ட அடிச்சு தூக்கி போட்டு நம்ம ஹீரோட காலுக்கு பக்கத்துல போட்டு அவன் கை கால் எல்லாத்தையும் கட்டிட்டு இருக்கானுங்க. ஹீரோ கிட்ட தன்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா அவனுங்க கொடுத்த ட்ரிங்க குடிச்சிட்டு நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். கைய காலை கட்டி அவனை தலைகீழ தொங்க விட்டு அவன் கழுத்துல ஒற்றைய கிளியா கிழிச்சு விட்டதும் ரத்தம் பிச்சுக்கிட்டு நாலா பக்கம் அடிச்சிட்டு இருக்கும்போது அங்க இருக்க எல்லாரும் ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு வந்து இந்த கீழே ஊத்திட்டு இருக்க ரத்தத்தை புடிச்சு ஆளுக்கு ஒரு பக்கமா குடிச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ மொத்த ரத்தத்தையும் குடிச்சதுக்கு அப்புறம் அவன் வயித்தை குத்தி கிழிக்கும் போது உள்ள இருக்க எல்லா குரலும் கீழே கொட்டுது. அதையும் அங்க இருக்கிற ஊர் சைக்கோ எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூறு போட்டு தின்னுட்டு இருக்குங்க. இந்த ஓனரோட லவரு ஒரு கிண்ணத்தை எடுத்து அந்த செத்து தொங்கிட்டு இருக்கிற ரத்தத்தை அப்படியே கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து குடிக்க சொல்ல அது தன்னோட ஃப்ரெண்டோட ரத்தம் அப்படிங்கிறது தெரியாம இவன் அப்படியே முடக்குன்னு குடிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி அவனை மயக்கி நம்ம ஹீரோ கூட அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துடுறா. கட் பண்ணா பொழுது விடியுது. கதவை யாரோ பயங்கரமா தட்டுற சத்தத்தை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினக்கா அப்புறம் அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து வெளியில எவனோ திருட்டு போய் வந்துட்டான். ஒரே அடியா அடிச்சு அவனை போட்டு தெரியலான்னு கதவை திறந்து பார்த்தா வெளியில நம்ம ஹீரோ தான் நிக்கிறான். நாம இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோயினக்கா ஹீரோ கிட்ட சொல்றாங்க. என்னால இந்த இடத்த விட்டு கிளம்ப முடியாது, இதுதான் என்னோட வீடு, நீங்க வேணா கிளம்பி போங்க அப்படின்ட்டு அவன் சொல்லிடுறான். சரி இவனை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், நம்மளோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க அப்படின்ட்டு இவனுக்குள்ள பேசிட்டு இருக்கானுங்க. அப்போ கிச்சன்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வரது கேட்டு இந்த 3 பேரும் கிச்சனுக்கு போறாங்க. இந்த ஓனர் பையன் தான் சமைச்சுக்கிட்டு இருக்கான். சரி என்னடா சமைக்கிறான் அப்படின்ட்டு பார்த்தா மனுஷங்களோட கையை கால் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அங்க வெட்டி வச்சிருக்கான். அந்த கையை கால் எல்லாத்தையும் தான் வெட்டி பீஸா போட்டு சமைச்சிட்டு இருக்கான். அட கடவுளேன்னு அதை பார்த்து பயந்து போன இந்த 3 பேரும் ஒளிஞ்சு நிக்கும் போது சமைச்ச அந்த மனுஷங்கறி எடுத்துக்கிட்டு வெளில வரும்போது இந்த 3 பேரும் பயத்துல அலறி அடிச்சுட்டு ஓடி போய் ஒரு இடத்துல ஓடிலானுங்க. அங்க இருக்கிற ஒரு ஃப்ரீசருக்குள்ள ஒரு மனுஷனை அப்படியே உள்ள உட்கார வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு கத்திக்கிட்டே அந்த இடத்த விட்டு ஓடும்போது சத்தம் போடாதடி அப்படின்ட்டு பின்னாடியே இவனுங்க 2 பேரும் ஓடி வர இவங்க ஓடுற இடத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு சைக்கோ இவங்களை போட்டு தடுறதுக்காக நிக்குது. அதை பார்த்து பயந்து போன இந்த 3 பேரும் அப்படியே வேற ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது அங்கேயும் ஒரு சைக்கோ இவங்களை போட்டு தடுறதுக்கு ரெடியா நிக்குது. இந்த 2 பேரையும் அங்க இருந்து போக சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட ஒருத்தர் இருக்கா இல்லையா அவன் ஒரு டம்பிள்ஸ் எடுத்து அந்த சைக்கோட மூஞ்சில மாங்கு அடிச்சிட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு சைக்கோ வந்துருது. அந்த சைக்கோவையும் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட ஓடும்போது கத்தி எடுத்து அவன் கையிலே ஒரு போடு மொத்த விரலும் அப்படியே கட் ஆகி கீழே விழுகுது. ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிச்சிட்டு இருக்குது. அவனை அல்லேக்கா தூக்கிட்டு போய் ஒரு பெஞ்சில படுக்க வச்சு நெருப்பு அணைக்கிறதுக்காக ஃபயர் சர்வீஸ்ல ஒரு பைப்பை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி தண்ணி வர ஒரு பைப் எடுத்து அவனோட பேக் சைட்லயே சொருவி விட்டுறானுங்க. தண்ணி உள்ள போக போக அப்படியே வயிறு வீங்கி போய் வெட்டிச்சு செத்தரம் பாருங்க. கடவுளே என்ன கொடூரமான ஒரு சாவுடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நாம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம்னு ஹீரோயின் அக்கா கிட்ட இவன் சொல்றான். இல்ல நான் கண்டிப்பா அவனை காப்பாத்தாம வர மாட்டேன் அப்படின்ட்டு அந்த கண்ணாடி போட்டவனை காப்பாத்துறதுக்காக ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இவங்க போறாங்க. அவளை விட்டுட்டு தனியா தப்பிச்சு போகிறதுக்கு இவனுக்கு மனசு வரல. சோ எப்படியாவது அவளையும் நாம காப்பாத்தணும் அப்படின்ட்டு இந்த பையன் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போக அந்த 3 சைக்கோங்களும் சேர்ந்து இவனை அப்படியே சுத்தி வளைச்சிருதுங்க. எப்படா தப்பிக்க போறோங்கிற பயத்துல அப்படியே பொறுமையா இவன் பின்னாடி போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு பொறி இருக்கிறது தெரியாம இவன் காலை உள்ள விட்டுறான். அவனோட கால் அப்படியே கட் ஆகுற அளவுக்கு வெட்டி ரத்தம் அப்படியே பீச்சு ஓடிக்கிட்டு இருக்குது. உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற பயத்துல புத்திக்கிட்டு தலைவன் ஒரு ஓரமா போய் உட்காந்துறான். அதுக்கப்புறம் கால்ல இருக்கிற அந்த பொறி எடுக்கிறதுக்காக இவன் எவ்வளவோ ட்ரை பண்றான். அப்போ அந்த பொறியில இருக்கிற ஒரு சங்கிலிய யாரோ தரன்னு இழுக்க யாருடாது அப்படின்னு பார்த்தா இவன் அந்த பொறியில மாட்டிக்கிட்டான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சைக்கோங்க தான் சங்கிலி இழுத்துருக்குங்க. அப்படியே அவனை இழுத்து போட்டு தலைமையிலேயே கோடரையில ஒரே போடுதான். தலைவன் துடிக்க துடிக்கலாம் இல்ல அப்படியே அதே இடத்துல அப்பவே செத்து போயிடுறான். கட் பண்ணா அந்த சீக்ரெட் ரூம் இருக்கு இல்லையா அதுக்குள்ள நம்ம ஹீரோயினக்கா போயிடுறாங்க. இந்த ஓனர் பையோட லவர் அங்க நிக்கிறா. உங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போயிட்டு எங்க என்னோட ஆளு அப்படின்ட்டு அவ கேக்குறா. அப்படியெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல முடியாதுன்னு நம்ம ஹீரோயினக்காவ அவ செம்மையா கலாய்க்கிறா. இத பாரு செத்த பையன் மோள நீ ரொம்ப ஓவரா பண்ற, உன்னை ஆளுகிட்ட நான் கோத்து விட்டுருவேன், அவன் மட்டும் இங்க வந்தா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பான்னு சொல்ல இதுக்கப்புறம் அவன் உன்னோட லவர் கிடையாது இனிமே என்னோட லவரு, நேத்தி நானும் அவனும் ஹாப்பியா இருந்துட்டோம் அப்படின்ட்டு அவ சொன்னதும் கடுப்பான ஹீரோயினக்கா துப்பாக்கி எடுத்து அவ வாயிலே ஒரு அடி. 2 பேரும் மாத்தி அடிச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சி பேரிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்துல இருக்க ஒரு ஹாட்டான வாட்டருக்குள்ள அந்த ஓனரோட ஆளு முகத்தை அப்படியே வச்சு அமுக்கி விட்டுறா. மூஞ்செல்லாம் வெந்து போய் கீழே கிடக்கும் போது அந்த துப்பாக்கி எடுத்து டமால் சுட்டு போட்டுறா. அப்போ அந்த நேரம் பார்த்து உள்ள வந்த நம்ம ஹீரோ அந்த துப்பாக்கி தூக்கி கீழே போட்டுட்டு என்னோட ஃபேமிலியை நீ எதுக்காக கொல்ல பாக்குற அப்படின்ட்டு தன்னோட லவ்வரையே அவன் கத்தி விட்டுறான். நம்மளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் அவங்க கொண்டுட்டாங்க, அப்ப அவங்க மட்டும் நம்ம ஃபேமிலி இல்லையா அப்படின்ட்டு அவ கேட்டதும் உங்களை தான் நான் முன்னாடியே போக சொல்லிட்டேன்ல, இதுதான் என்னோட வீடு, இவங்க தான் என்னோட ஃபேமிலி, நான் மொத்தமா மாறிட்டேன் ஓகேவா, நீ இவங்களை துன்புறுத்தினா அதை என்னால ஏத்துக்கவே முடியாது, இப்படி எல்லாம் பண்ணா நான் உன்னை கொன்றும் அப்படின்ட்டு அவன் மிரட்டினதும் எது நீ என்ன கொள்ளுவே அப்படின்ட்டு கீழே கிடந்த அந்த துப்பாக்கி எடுக்கிறதுக்காக அவ போறா. அங்க வந்த அந்த ஓனர் பையன் அந்த துப்பாக்கியை தட்டி விட்டுட்டு அவ கழுத்துல கத்திய வச்சிடறான். அவ கழுத்தை கிழிச்சு கொலை பண்ண போற கடைசி செகண்ட்ல இத பாரு அவளை நான் தான் கொல்லுவேன், கத்தியை என்கிட்ட கொடு அப்படின்ட்டு சொன்னதும் கத்தியை அவங்கிட்ட கொடுத்துட்டு இவளை விட்டுறாதன்னு சொல்லிட்டு கீழே கிடக்குற அவனோட லவ்வரை பாக்குறதுக்காக போறான். நம்ம ஹீரோ ஹீரோயினக்காக கொல்லல, இந்த இடத்த விட்டு வேகமா ஓடு பின்னாடி பாக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த இடத்த
விட்டு இவன் தப்பிக்க விட்டுறான். அவ தப்பிச்சு ஓடுறத பார்த்த ஓனரு அப்படியே அங்கே இங்கே குதிச்சு ஓடி போய் அவளை அப்படியே லபக்குன்னு பிடிச்சு போட்டு அவ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்கிட்ட ஏகப்பட்ட சாவி இருந்திருக்கும் போல. அவங்கிட்ட இருந்த அந்த கொத்து சாவியை புடுங்கி அவன் மூஞ்சிலேயே மாங்குன்னு அடிச்சு மூஞ்சில இருந்து மொத்த ரத்தம் அப்படியே தெரிக்க ரணகூடரமா அவனை கொலை பண்றான். அந்த ஓனர் பையில கொண்டதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துருது. நான் உன்னை தப்பிச்சு போகுதுன்னு சொன்னேன், அதை விட்டு ஏன் அவனை கொலை பண்ண? இதுக்கப்புறம் என்னால அவனை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு இவளை சுட்டு போட்டு தள்ளுறதுக்காக அந்த துப்பாக்கியை எடுக்கிறான். அந்த நேரம் பார்த்து அந்த 3 சைக்கோங்களும் அவளுக்கு பின்னாடி வருது. அதுல ஒரு சைக்கோ ஒரு கோடாரி எடுத்து அந்த பொண்ணோட தலைமையிலே போட்டு நம்ம ஹீரோயினக்காக போட்டு தள்ளிடுறான். கட் பண்ணா இந்த ஹோட்டல அந்த ஓனர் பையன் எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணானோ அவன் செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன்னு சொல்ற அந்த பொறுக்கி பையன் அதே மாதிரி சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அந்த 3 சைக்கோங்களும் சேர்ந்து கிச்சனுக்குள்ள மனுஷ கறியை வெட்டிக்கிட்டு இருக்குங்க. அங்க போன நம்ம ஹீரோ பொறுக்கி பையன் நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்ட்டு அந்த 3 பேரையும் கூட்டிக்கிட்டு போறான். அந்த ஓனர் பையோட லவர் இன்னும் செத்து போகல. அவளுக்கு ஒரு கால் மட்டும் தான் இல்ல, அவளை ஒரு வீல் சேர்ல வச்சு தேடிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. எப்படியாவது ஒரு குழந்தைய பத்து சைக்கோ மாதிரி இருக்கிற இவங்கள ஒரு மனுஷன் மாதிரி மாத்தி ஆகணும் அப்படின்ட்டு மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருக்க இப்படியே இந்த சீனை முடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்த படத்தோட 7வது பார்ட் வரல. ஒருவேளை வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்காக அதை கொண்டு வரேன். இதுக்கப்புறம் ஈவில் டெட் அப்படிங்கிற படத்தை கொண்டு வரலாமா இல்ல சா படத்தோட எல்லா பார்ட்ஸையும் கொண்டு வரலாமா அப்படிங்கறத எனக்காக அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நான் உங்களை கண்டிப்பா வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். Until then bye. நான் உங்கள் வைஸ் அப்படி